ஹலோ குட் ஈவினிங் வியூவர்ஸ். நான் உங்களுக்கு சதீஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கு நலன் குமாரசாமி டைரக்ஷனில் சிவா நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் சூது கவும் 2. வாங்க படம் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி விஜய் சேதுபதி வந்து ஒரு திருடர்குல தலைவராக இருக்காரோ, சேம் அதே மாதிரி தான் சிவாவும் இந்த திருடர்குல தலைவராக இருக்கார். ஸோ அதில் கருணாகரன் வந்து பார்த்தா பாலிடிக்ஸ் ரிலேட்டடாக இருப்பார். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இந்த படத்துலையும் காமிக்கிறார். ஸோ அந்த படத்தில் என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ அது எதுவுமே இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகல. இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி ஒரு கேங்ஸ்டராக ஸோ கொஞ்சம் காமெடியும் கொஞ்சம் மாஸ் எல்லாமே கலந்து ஒரு பர்ஃபெக்ட் மெட்டீரியலாக வந்திருப்பார். பிஜிஎம் போட்டு நடந்து வர சொல்லலாம் பயங்கர மாஸாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கிட்னாப்பில் ஒரு பொண்ணு தலைமுடி வச்சுட்டு போகும்போது பயங்கர காமெடியாகவும் இருக்கும். அதுக்கு டூ டிஃபரன்ஷியேட் வேரியேஷன் ஆஃப் காமிச்சிருப்பார் நம்ம விஜய் சேதுபதி. பட் இதில் சிவா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நடிக்க வருமா வரலையான்னு தெரில. அவர் எல்லா படத்துலையும் எப்படி நடிக்கிறாரோ அதே மாதிரி தான் எந்த படத்துலையும் வரும் வராது அந்த மீனிங்கில் நடிச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பார்ட் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ செகண்ட் பார்ட் அதே அளவுக்கு லேகு. ஸோ இது வந்து நம்ம செகண்ட் பார்ட்